வழக்கம் போல் இன்றைக்கும் நம்ம கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம குட்டிங்க எல்லாரையும் இழுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரன் போயாச்சு. ஜெயச்சந்திரனில் இப்போ கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன் ஒர்க் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் சாண்டா கிளாஸ், இன்னொரு பக்கம் கிறிஸ்மஸ் ட்ரீ, நிறைய கலர் கலராக லைட்டு எல்லாமே போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெயச்சந்திரனாலே இந்த யானை தானே, யானை இல்லாமல் ஜெயச்சந்திரன் இருக்குமா? இந்த குட்டி அங்கே யானையை பார்த்துட்டு ஒரே அழுக, பக்கத்துலேயே போகல. அப்படி இந்த யானைக்கிட்டலாம் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தால் இங்கே ஒரே விளையாட்டு. நம்ம என்ன வாங்க வந்தோன்னு பார்க்குறத விட்டுட்டு இந்த குட்டிங்களை பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருந்தது. ஒரு பக்கம் இந்த சைடு போகுது, இன்னொரு பக்கம் அந்த சைடு போகுது, யாரை பிடிக்கிறதுனே தெரியல. கடையில் ஃபுல்லாக அட்டகாசம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் மேலேயும் கீழேயும் வேற இறங்கி இறங்கி விளையாடிட்டு தான் இருந்தாங்க. என் பையன் அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டான். இந்த ஜெர்சி பார்த்தாலே அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எங்கே போனாலும் ஒன்று ஒன்று எடுத்துடுறான். இந்த குட்டிங்க 2 பேரும் டாய் செக்ஷன் வந்துட்டாங்க. வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்படி ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து எப்படியோ ஏமாற்று அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த குட்டிங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் போனோம். அங்கே போய்ட்டு பாசி வளையல் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே ஏமாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம், ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு. ஜெயச்சந்திரனில் கிறிஸ்மஸ்க்காக இப்போ நிறையா கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. நான் சுடிதார் மட்டும் லைட்டாக பார்த்தேன். டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூ கலெக்ஷனாக எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சசரிஸ் ரேட்டுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பசங்க கழுத்தில் போடுற மணி எல்லாமே 30 ருபீஸ்க்கு ரீசனபிள் ரேட்டில் தான் நல்லா இருக்குது எல்லாமே. இந்த பசங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருந்துட்டு இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வரவும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஐஸ்கிரீமுக்கு அதுக்கு மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரே டான்ஸு அப்படி இப்படின்னு ஆடிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டில் நான் போகும்போதே பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். அதை இட்லிக்கு மாவு மாதிரி அரைச்சி வச்சுட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி இட்லியை வச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க எல்லாருமா.